compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எந்த முட்டாள்தனமான காரியத்தையும் எடப்பாடி செய்யவில்லை. திமுக தான் செய்தது. 1/2% ஓட்டு வைத்திருந்த விஜயகாந்த் மனைவிக்கு அவர்கள் 10 இடங்களை கொடுத்து ஒரு ராஜ்யசபாவை கொடுத்தது என்பது அந்த கட்சியிலே பெரிய கோபத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியது என்றால், இங்கே உள்ள பெண்களெல்லாம் சகோதரிகள் போல அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மாமன் சீர் கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் அரசாங்க பணத்திலிருந்து நீ கொடுக்க போகிறாய், திட்டங்களிலே இப்படி ஒரு திட்டத்தை நீ வகுக்கிறாய் என்பதை தவிர ஒரு 10 பெண்ணுக்காவது வாழ்க்கையில் ஒரு நம்முடைய ரசிகர்களாக இருக்கிறவர்களுக்காவது திருமணமாகி பிள்ளை பிறக்கிற போது உன்னுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்ததாக வரலாறு உண்டா? ஏற்கனவே 48,000 கோடி கடன் இருக்கிறது. 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன. இவற்றுக்கு பயணச்சீட்டு தனி முதலாளிகளைப் போல அதே அளவு ரூபாயை 750 ரூபாய் கன்னியாகுமரிக்கு தனியார் வாங்குகிறார் என்றால் அரசு பஸ்ஸும் 750 ரூபாய் வாங்குகிறது. இப்படி பணம் வாங்கிய பிறகு நட்டம் 48,000 கோடி. இதிலே தொழிலாளிகளை முழுமையாக வேலைக்கு வைத்துக் கொள்ள முடியாமல் அவ்வளவு பேரையும் டெம்பரரியாக வைத்திருக்கிறது இந்த அரசு. வேட்பாளர்கள் விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரியான விவகாரம். அப்புறம் செல்வ பெருந்தகை தலைவராக இருந்தால் வேறு என்ன, இலவசமாக எதையும் வழங்கி அவருக்கு பழக்கம் கிடையாது. அவர் ரொம்ப சாதாரண மனிதராக இருந்து இன்றைக்கு அவர் 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் காலை உணவை அவர் மேற்கொள்வார் என்று சொல்லுகிறார். அவரும் அவரோடு வருகிறவர்களும் எல்லாருக்கும் காலை உணவு 5 நட்சத்திர ஹோட்டலில் இதே இட்லியை தான் இருக்கிறான். அவன் தகுதி இல்லை என்றே தெரியாமல் நம்முடைய ஜாதிக்காரன் என்பதற்காக ஆவண ராஜாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஓட்டு போடுவது போல ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் ஒவ்வொரு ஜாதியிலும் ஓட்டு போட்டால் அரசியல் நாணயம் கெட்டு நாடு விற்பனைக்கு ஆயும். இதைத்தான் திமுக செய்கிறது. KN நேரு அவர் ஒரு சமூகம், ஆவண்ணா ராஜா அவர் ஒரு சமூகம், பொன்முடி அவர் ஒரு சமூகம். எந்த சமூகத்திலும் கடைந்தெடுத்த அயோக்கியர்களைத்தான் நாம் மந்திரி பதவியில் வைப்பது என்ற கொள்கை வைத்திருந்தால் அங்கே நல்லவர்கள் இருக்கிறார்கள், யோக்கியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவனைத்தான் தேர்ந்தெடுத்து உன்னுடைய சமூக பிரதிநிதியாக நாம் ஆக்குகிறோம் என்றால் பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சி அவனை தாண்டி வர முடியவில்லை. வசதியை புறக்கணித்து, படிப்பை புறக்கணித்து, மற்றவற்றை புறக்கணித்து எளிய மனிதனைப் போல சிறையில் இருந்த காரணத்தினால் ஒரு கட்டம் மோதிலால் நேரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக, இன்னொரு கட்டம் ஜவஹர்லால் நேரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக, 2வது 10 ஆண்டுகள் தன்னுடைய இளமையை பொசுக்கிக் கொண்ட ஜவஹர்லால் நேருவை நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஆக்கினார் காந்தி. தன்னுடைய மகனை ஆக்கவில்லை. விவசாயிக்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் நீ லஞ்சம் வாங்கினால், இதை ஒரு விவசாயி இந்த சமயத்தில் சிந்திக்காவிட்டால் இனிமேல் நீ சிந்தித்தால் என்ன, சிந்திக்காவிட்டால் என்ன என்று கேட்கிறேன். ஆகவே இன்னொரு பக்கம் ஈரானையும் சமாதானமாக வைத்திருக்கிறான். அவன் நம்முடைய நண்பன் என்று வானவெடிக்கை காட்டுகிறான். நம்முடைய கப்பல்கள் மட்டும் தாண்டி வருகின்றன. அதனாலே மக்களுக்கு அவன் மோடி மண்டியிடுவது இதெல்லாம் தனி பெருமையாது. நீ பெருமை பாராட்டி மக்களை அழித்து விட்டு போகாமல் சிறுமை பாராட்டி அடக்கம் பாராட்டி மக்களை காப்பாற்றுகிறாய் என்றால் நீ தலைமைக்குரிய குணம் படைத்திருக்கிறாய் என்றுதானே பொருள் என்று நான் சொல்லுகிறேன். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் ப. கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, அந்த தேர்தல் தொகுதி பங்கீடு சம்பந்தமா நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இதுல அதிமுக உடைய தலைமை, குறிப்பாக டெல்லியின் அடிமை அப்படின்னு எடப்பாடியை தொடர்ச்சியா விமர்சிச்சுட்டே வந்தாங்க. ஆனா இந்த தொகுதி பங்கீட்டுல அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது அடிமைத்தனமா இருந்துச்சா இல்ல ஆளுமையா இருந்துச்சா, உங்களுடைய பார்வை? இல்லை, எல்லாருக்கும் அது தெரிகிறது. அவர் எப்பொழுதும் தன்னை பற்றி மிகைப்படுத்தி பேசுகின்ற இயல்புடையவர் இல்லை. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு கூட்டணி பற்றி பேசுவதற்கு யாரை சேர்த்துக்கொள்வது, யாரை நீக்குவது, எத்தனை இடங்கள் கொடுப்பது என்பது வரையிலும் அமித்ஷா முடிவு செய்கிறார். இதுவரையிலும் 3 தடவை போய்விட்டு வந்து விட்டார் என்றெல்லாம் சொன்னார்களே தவிர, கடைசியில் பாஜகவுக்கு 27 இடங்கள் தான், அவரை சேர்ந்த அந்த துண்டு துரிச்சு கட்சிகளுக்கும் சேர்த்து 27 இடம்தான் என்று தீர்மானமாக சொன்னபோது, இது அமித்ஷா முடிவு செய்கின்ற பங்கீடாது. அமித்ஷாவாக இருந்தால் அது 70ஆக இருக்கும். முதலிலே 80 இடங்கள் வேண்டும் என்றார்கள், பிறகு 60 இடங்கள் வேண்டும் என்றார்கள் பிஜேபிக்கு. பிறகு அப்படியே இறங்கி 40ல் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களையும் தமாக வாசன் போன்றவர்களையும் சேர்த்தே அவர் 27க்குள் ஒடுக்கி விட்டாரே. ஆகவே இவர்களாக எப்பொழுதும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இது எடப்பாடியால் முடியாது, அங்கே இருந்து இவர்களுக்கு கூட்டணி வாஜ்பாயாக இருந்தால்
இவர்களுக்கும் அதுக்கு பதில் சொல்வதற்கு சிரமம். ஆகவே இவருக்கு கூட்டணி இருப்பதினாலே பிஜேபி தான் நடத்துகிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தினால் பிறகு பிஜேபி தான் ஆளும், எடப்பாடி பேருக்கு தான் இருப்பார் என்ற கருத்தை உண்டாக்கி விடலாம் என்று கருதி அவருடைய ஒரே நோக்கம் பிஜேபி ஒரு பூதம், அந்த பூதம் வந்தால் தமிழ்நாட்டை விழுங்கிவிடும். ஆகவே அதனுடைய கையிலே தான் எடப்பாடி இருக்கிறார் என்பதுதான். ஆனால் உண்மையிலேயே இது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் இல்லை, இது ஸ்டாலினா எடப்பாடிக்கா என்கின்ற தேர்தலை எடப்பாடி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் 169 இடங்களில் நிற்கிறார், இவர்கள் அதைவிட குறைவான இடங்களில் தான் நிற்கிறார்கள். ஆக தன்னுடைய யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்கின்றவராகத்தான் இருந்தார். பாமகவுக்கு இத்தனை இடம், கிருஷ்ணசாமிக்கெல்லாம் சரியாக வரவில்லை என்று சொல்லி இவரே நேரத்தோடு வரவில்லை என்றால் கதவு அடைக்கப்படும் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறார். இதுவரை இவர்களைப் போல் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நாள் வரையிலும் இழுத்து கொண்டிருப்போம் என்கின்ற நிலை இல்லை. தேதிமுகவிடம் வீணாக போய்விட்டது போல எந்த முட்டாள்தனமான காரியத்தையும் எடப்பாடி செய்யவில்லை, திமுக தான் செய்தது. 1/2% ஓட்டு வைத்திருந்த விஜயகாந்த் மனைவிக்கு அவர்கள் 10 இடங்களை கொடுத்து ஒரு ராஜ்யசபாவை கொடுத்தது என்பது அந்த கட்சியிலே பெரிய கோபத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியது என்றால் அதனுடைய காரணம் வந்தவரால் நமக்கு பெரும் பயன், நமக்கும் சேர்த்துத்தான் பயன் என்று அந்த கூட்டணி கட்சிகள் நினைக்கவில்லை. கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் நமக்குள்ள இடத்தையும் பிடுங்கி அவருக்கு கொடுப்பதற்கு என்ன வேலை இருக்கிறது, அவ்வளவு வாக்கு வங்கி எங்கே அவர் வைத்திருக்கிறார். 1/2% தானே அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை கூட பெற்றிருக்காத தேதிமுக இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே 4 பேர் 6 பேரெல்லாம் இருக்கிறோம், எங்களையெல்லாம் குறைத்து அவருக்கு கூட்ட வேண்டிய கட்டாயம் என்ன என்பது பெரிய வயிற்றெரிச்சலை கிளப்பியிருக்கிறது இவர்களுக்கு. அதுபோல் ஒரு பேச்சு இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடித்து விட்டாரே எடப்பாடி. ஆகவே இதெல்லாம் சும்மா இவர்களாக பேசிக்கொள்ள வேண்டியதான், எல்லாமே இவர்களாக பேசியது தான். விஜய் ஒவ்வொரு தினமும் டெல்லிக்கு போகிற போதெல்லாம் அமித்ஷாவிடம் கூட்டணி பேசுவதற்கு தான் போகிறார், அமித்ஷா கட்டளையிட்டிருக்கிறார், செல்லுகிறார், வேறு என்ன செய்வது, பாவம் அவருக்கு வழக்கு இருக்கிறது, அதனாலே அவரை பார்க்க வேண்டியிருக்கிறது என்கின்ற கருத்தை விஜய் கட்சியினரே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த யூடியூப்கள் இப்பொழுது ரொம்ப வசதியாக போய்விட்டன வதந்திகளை பரப்புவதற்கு. ஏனென்றால் சில யூடியூப்கள் தான் முறையாக நடக்கின்றன, மற்றவையெல்லாம் பிறருடைய கைகளுக்குள்ளே தான் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இந்த கருத்துக்களை பரப்பினார்கள். இப்பொழுது இன்றைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறார், எந்த காலத்திலும் விஜயோடு நாங்கள் எந்த கூட்டணியும் பேசவில்லை, தெளிவாக பேசுகிறார். எந்த காலத்திலும் எப்பொழுதும் நாம் அந்த கட்சியோடு கூட்டணி பேசவில்லை. ஆகவே அதே போல் இந்த கருத்தை அவர் பரப்பியதற்கு என்ன நோக்கம் என்றால், ஒவ்வொரு தரமும் தன்னுடைய தயவு இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் நடக்காது என்று அமித்ஷா வரையிலும் கருதுகிறார் என்கின்ற கருத்தை உண்டாக்குவதுதான் நோக்கம். இப்பொழுது இருக்கிற அதிமுக போதுமானதில்லை, இப்பொழுது இருக்கிற பிஜேபி போதுமானதில்லை, நாங்கள் வந்தால்தான் அதை நிறைவு செய்ய முடியும் என்கின்ற கருத்து உள்துறை அமைச்சருக்கு இருப்பதினாலே என் மீது வழக்கை போட்டு என்னை பயமுறுத்தி என்னை வழிக்கு கொண்டு வர நினைக்கிறார்கள் என்பது போல ஒரு கருத்தை விதைத்து கொண்டே இருந்தார்கள். அவர் போனார், அவர் வந்தார், ஒரு வழக்குகளுக்கு பதில் சொன்னார், அதோடு முடிந்ததே தவிர எடப்பாடி ஒரு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு, அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு, எனக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை, ஒரு காலத்திலும் நாங்கள் அவரோடு கூட்டணி பேசவில்லை என்று தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் நினைத்திருந்தால் இந்த வழக்குகளெல்லாம் அடிப்படையாக வைத்து அவர் உள்ளே இழுத்திருக்கலாம். இவர் வந்தால்தான் இந்த கூட்டணி பலப்படும் என்கின்ற நிலை ஒன்றுமில்லை. ஆகவே ஒருவேளை இவர் வெளியே இருப்பதே கூட அதிமுக கூட்டணிக்கு நல்லதாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்காது. இவர் சிறுபான்மையினுடைய வாக்குகளை கவருவார், அதனால் திமுக தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய கட்சியை தவிர அதிமுக இல்லை, அது எங்களுடைய வாக்கு வங்கியும் இல்லை. விஜயிடம் இருக்கிற வாக்கு வங்கி அவருடைய சொந்த மத வாக்கு வங்கி, முஸ்லீம்களில் ஒரு பகுதியினுடைய வாக்கு வங்கி, இதனால் பாதிக்கப்பட இருக்கின்றவர் ஸ்டாலினை தவிர நாங்கள் இல்லை. ஆகவே அவர் ஒருவேளை நம்மோடு வந்து சேர்ந்தாலும் கதவை சாத்தி விடுவது என்கின்ற கருத்தில் தான் இருப்பது போல இவர்கள் பேசுகிறார்கள். அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனாலும் எதற்காக சொல்கிறேன் என்றால், எப்பொழுது பார்த்தாலும் விஜய் நான் தான் தமிழகம், தமிழகம் தான் நான் என்று பேசுவது, என்னை இல்லாமல் அரசியல் நடத்த முடியாதவர்களால் தினந்தோறும் என்னிடம்தான் கூட்டணிக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை விதைப்பது, இவர் தான் ஒரு அதாவது ஐ ஆம் தி சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த 2 ஆண்டுகளாக இதைத்தான் விதைத்து கொண்டிருக்கிறார். நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான், என்னிடம் நடக்குமா முதலமைச்சர் சார், என்னிடம் நடக்காது, இதுதான் அவர் பேசுகிறார். அதாவது இங்கே உள்ள பெண்களெல்லாம் சகோதரிகள் போல,
அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மாமன் சீர் கொடுப்பேன், மாமன் சீர் கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் அரசாங்க பணத்திலிருந்து நீ கொடுக்க போகிறாய், திட்டங்களிலே இப்படி ஒரு திட்டத்தை நீ வகுக்கிறாய் என்பதை தவிர ஒரு 10 பெண்ணுக்காவது வாழ்க்கையில் ஒரு நம்முடைய ரசிகர்களாக இருக்கிறவர்களுக்காவது திருமணமாகி பிள்ளை பிறக்கிற போது உன்னுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்ததாக வரலாறு உண்டா? இங்கே எதற்கு நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் தோசை சாப்பிடுகிற போதும் சப்பாத்தி சாப்பிடுகிற போதும் நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் நீ இந்த பெண்ணுக்கு பிள்ளை பிறந்தால் கொடுக்குறேன் என்று சொல்வது அது அவர்களுடைய பணம் தானே தவிர இதெல்லாம் இதில் எனக்கு மாமச்சீர் என்று சொல்கிறாய் என்று கேட்கிறேன். சொல்லு, அரசுக்கு இளம்பெண்கள் மகப்பேறு சீர், மகப்பேற்று சீர் என்று சொல்லு. இதுக்கு என்ன மாமன், நீ என்ன மாமன்? எல்லாருக்கும் அரசாங்க பணத்தை கொடுப்பதற்கு நீ என்ன மாமன்? மற்றவனெல்லாம் கொடுத்தவனெல்லாம் மாமனாக இல்லாமல் வேறு என்ன தோமனாக வருதான்? இதெல்லாம் என்ன பேச்சு? இந்த வெட்டி உறவுகள் பாராட்டி நீங்களும் நானும் ஒன்றுதான் என்பது போல ஒரு மாயை தோற்றுவித்து வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறார். இவையெல்லாம் பிரச்சனைகள் ஆகாது. இது எல்லாமே இவருடைய பேச்சுக்கள் முழுவதுமே ரொம்ப உங்களுக்கு பேருந்திலே, அதாவது பெண்கள் போகலாம் என்று வைத்தது ஒரு பக்கம், எதுக்கு ரிசர்வ் பேங்கில் வேலை பார்க்குற பெண்ணுக்கு என்ன பணமாக இல்லை, அவ்வளோதற்கு சும்மா போக வேண்டும் என்கின்ற கேள்வி எப்பொழுதும் இருக்கிறது. ஏனென்றால் அவளும் இலவசமாக பயணம் செய்வதன் மூலம், இலவசமாக என்று சொன்னால் நான் பயணச்சீட்டு வாங்கித்தான் செய்வேன் என்று சொல்ல முடியாது. அவளுக்கு கொடுப்பதின் மூலம் அரசு பணத்தை எதற்கு வீணாக்க வேண்டும்? இல்லாதவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் கொடு, அவர்களுக்கு வீடு கொடு, அம்மா உணவகத்தின் மூலம் உணவு கொடு, அவர்கள் வாழ வேண்டும், அதற்கு தேவையான எதையும் செய்வது சரியானது. ஆனால் அவர் பெண்ணுக்கு கொடுக்குறேன் என்றார், சரி ஆணுக்கு கொடுக்குறேன் என்று எடப்பாடி ஆரம்பித்தார். இவர்களோடு சேர்ந்து தான் அரசியல் நடத்த முடியும் தவிர அவர்களுக்கு வேறு விட்டு நடத்த முடியாது. அவர் ஆணுக்கு கொடுக்குறார். இது ஒரு பகுதி, ஒரு ஊரிலே மட்டும், சென்னையில் மட்டும் நடக்கின்ற ஒன்று. இவர் தமிழ்நாடு முழுவதுக்கும் கொடுக்குறேன் என்றார். விட்டால் இந்தியா முழுவதுக்கும் கொடுக்குறேன் என்பார்கள் இருக்கிறது. அந்த மாதிரி சொன்னவுடன் நான் நினைத்து பார்த்தேன், ஏற்கனவே 48,000 கோடி கடன் இருக்கிறது, 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன. இவற்றுக்கு பயணச்சீட்டு தனி முதலாளிகளைப் போல அதே அளவு ரூபாயை 750 ரூபாய் கன்னியாகுமரிக்கு தனியார் வாங்குகிறார் என்றால் அரசு பஸ்ஸும் 750 ரூபாய் வாங்குகிறது. இப்படி பணம் வாங்கிய பிறகு நட்டம் 48,000 கோடி. இதிலே தொழிலாளிகளை முழுமையாக வேலைக்கு வைத்துக் கொள்ள முடியாமல் அவ்வளவு பேரையும் டெம்பரரியாக வைத்திருக்கிறது இந்த அரசு. இவ்வளவு கேவலமாக அது நடக்கிறது. நீ இலவசம் என்று சொல்லிவிட்டால் நான் கேட்கிறேன், ஒரு மாதத்துக்கு எல்லா பேருந்தும் ஓடும், 15 நாளைக்கு ஓடும். ஏரி கும்பகோணத்துக்கு போவாள், ஒருத்தி கன்னியாகுமரிக்கு போவாள், ஒருத்தி கோயம்புத்தூருக்கு போவார்கள். அடுத்த நாள் பணம் வரவில்லை என்றால் டீசல்காரன் டீசல் போட மாட்டான், கண்டக்டர் தேவையில்லை, பணம் டிக்கெட் கொடுக்க வேண்டியது இல்லாதுன்னா டிரைவர் சம்பளம் கொடுக்கவில்லை என்று வரமாட்டான். அப்புறம் வண்டிகளை ஓட்டுவதற்கு ஆள் இருக்காது. அதுபோக லேலண்டுக்காரன் புதிய பேருந்துகளை விடுவிக்க மாட்டான். ஏனென்றால் வருமானம் வராததால் டியூ கட்டவில்லை என்று வங்கிகளெல்லாம் கடன் கொடுக்காது. வங்கிகள் கடன் கொடுக்காது, புதிய வண்டிகள் வெளியே வராது, வந்த வண்டிகள் ஓடாது, டிரைவர்கள் சம்பளம் இல்லாமல் நின்று விடுவார்கள். எப்படி இதை செய்ய முடியும் என்று இவ்வளவு அடிப்படை யோசனை இல்லாத நீ வைத்திருக்கிற முட்டாள்களோ இப்படி திட்டங்களை தயாரித்தால் உன்னை நம்பி இந்த நாட்டை கொடுத்தால் நாடு என்ன ஆகும் என்று கேட்டேன். இதான் ஒரு விவரம் வேண்டாமா ஒரு மனிதனுக்கு? ஒரு விவரமும், அதாவது யோசனை சொல்லுகிறவன் முட்டாளாக இருக்கட்டும், காமராஜிடம் யோசனை சொல்லுகிறவன் அறிவாளியும் சொல்லுவான், முட்டாளும் சொல்லுவான். முட்டாளை தள்ள அவருக்கு தெரியும், அறிவாளி சொல்லுகிற யோசனையை எடுத்துக்கொள்ள தெரியும். ரொம்ப படிக்காமல் சிறப்பாக நாடாண்டவர்கள் 2 பேர் தான், ஒன்று அக்பர், இன்னொன்று காமராஜ். அக்பருக்கு கையெழுத்தே கொடுத்து உலகத்திலேயே அதிசயம், அக்பர் தி கிரேட் என்று வரலாறு கொண்டாடுகிறது. எப்படி அசோகா தி கிரேட்டோ அது மாதிரி அக்பர் தி கிரேட் என்று வரலாறு கொண்டாடுகிறது. ஒரு இந்துக்களுக்கு ஒரு தீமையும் அக்பர் செய்ததில்லை. இதையெல்லாம் செய்தது அவுரங்கசீப். அவர்களின் மீது வரி விதித்திருந்தார்கள். அவனுடைய மதத்தை அவன் கடைபிடிப்பதற்காக வரியை விதிக்கிறார் என்று எடுத்து விட்டார். தினந்தோறும் சாயங்காலம் ஆகிவிட்டால் அறிவாளிகளை கூட்டி வைத்து கொண்டு பேசுவது தான் அக்பருடைய வேலை. சாயங்கால பொழுது முழுவதும் அறிவாளிகளோடு விவாதம், ராத்திரி 10 மணி வரையிலும் அந்த விவாதம் நடக்கும். காமராஜும் அதான், டிடி கிருஷ்ணமாச்சாரி, தாமோதரன் போன்றவர்களெல்லாம் சாயந்தரம் கூட்டி வைத்து கொண்டு அன்றைய அரசியலை தெளிவாக பேசுவார். விவாதித்து தெளிவானவற்றை அறிகின்ற அறிவு அவர்களுக்கு, அந்த பொது அறிவு அவர்களுக்கு இருந்தது. அதனால் அக்பருக்கு கையெழுத்து போட தெரியாதே தவிர நாட்டை வழியில் அவ்வளவு பெரிய அரையறைக்கா இந்தியாவை அவர் ஆண்டாரே.
உனக்கு ஒன்றும் தெரியவில்லை, உனக்கும் தெரியவில்லை, யோசனை சொல்லுகிறவன் முட்டாளாக இருந்தால் என்ன செய்வது? யோசனை சொல்லுகிறவனாக அறிவு இருக்க வேண்டும். இவ்வளவு பேருந்துகளையும் சும்மா ஓட்ட முடியுமா? ஏற்கனவே கடன் இருக்கிறதே. தனியார் ஓட்டுகிற வண்டி 3000. அவன் என்ன பண்ணுவான்? சும்மா வண்டி இருக்கிறான் என்றவுடன் நம்மிடம் சும்மா கேட்பான் என்று சொல்லி அவன் பேருந்தை விட்டு போய்விடுவான். ஆக எல்லாமே தனியார் பொது துறைக்கு வந்துவிடும். இப்படி ஒரு யோசனை இல்லாமல் மாமச்சீர் கொடுக்குறேன், நான் பேருந்து சும்மா ஓட்டுகிறேன், நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் அவருடைய அறியாமையை தான் காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த பரிசு சீட்டு விற்கிறவனை வைத்துக்கொண்டு அது ஒரு பெரிய ஃப்ராடு கூட்டம். பரிசே கொடுக்காமல் பரிசு சீட்டு விற்கிற கூட்டம் அது. அந்த கூட்டம் எல்லா கட்சிகளிலும் பங்கு கொள்ளுகிறது. அந்த கூட்டம் புதுச்சேரிக்குள் நுழைந்து விட்டது. முதலமைச்சராக வேண்டும் என்று நுழைந்தார்கள். பிறகு 2 இடத்தோடு நின்று கொள்கிறார்கள். இவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன இது இருக்கிறது? எனக்கு அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், பொது வாழ்க்கைக்கு உகந்தவர்கள் அரசியலுக்கு வருவது அகற்றப்பட்டு அறிவுள்ளவன், நேர்மையானவன், சிறைக்கு போகின்றவன், தியாகம் செய்கின்றவன், பொதுமக்களுக்காக போராடுகின்றவன், இவர்களெல்லாம் அகற்றப்பட்டு லாட்டரி சீட்டுக்காரன், மது விற்கிறவன், இவர்களெல்லாம் ஜெகத்ரட்சகன் உள்ளே வருவார். அவர் தான் மது உற்பத்தி செய்கிறவர். டிஆர் பாலு உள்ளே வருவார், மது உற்பத்தி செய்கிறவர். இப்படி இவர்கள்தான் உள்ளே வருவார்கள், மற்றவர்களெல்லாம் வெளியேறி விடுவார்கள். இவர்களை ஒரு காலத்திலும் அகற்ற முடியாது. 50 ஆண்டுகளாக அரசியலில் ஆணி அடித்தது போல் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பணம் இவர்களையும் காப்பாற்றுகிறது, அந்த கட்சிக்கும் தேவைப்படுகிறது. ஆகவே பொது வாழ்வினுடைய தரம் குறைந்து விட்டதற்கு அதுதான் காரணம். அதனாலே தான் சிங்கப்பூருடைய தலைமை அமைச்சர் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களில் 50% அயோக்கியர்கள், கிரிமினல் குற்றவாளிகள் என்று சொன்னார். இதுதான் நிலைமை. இதில் இப்போ காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வெடித்திருக்கிறது. வேட்பாளர்கள் விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரியான விவகாரம். அப்புறம் செல்வ பெருந்தகை தலைவராக இருந்தால் வேறு என்ன, இலவசமாக எதையும் வழங்கி அவருக்கு பழக்கம் கிடையாது. அவர் ரொம்ப சாதாரண மனிதராக இருந்து இன்றைக்கு அவர் 5 நட்சத்திர ஹோட்டலில் தான் காலை உணவை அவர் மேற்கொள்வார் என்று சொல்லுகிறார்கள். அவரும் அவரோடு வருகிறவர்களும் எல்லாருக்கும் காலை உணவு 5 நட்சத்திர ஹோட்டல்லையும் இதே இட்லியை தான் விற்கிறான். நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குகிற இட்லியை அவன் 50 ரூபாய்க்கு விற்பான். ஏனென்றால் அந்த நட்சத்திர மதிப்பை சாப்பிடுகிறவனுக்கு அவன் ஏற்படுத்துகிற காரணத்தால். தாஜில் அவர் சாப்பிட போவார் என்று சொன்னாலே அதுவும் அரிசியும் உளுந்தும் சேர்ந்த இட்லி தான். ஆனாலும் 50 ரூபாய் கொடுத்து அவர் உண்மையிலேயே சொல்கிறார்கள், காலையில் உணவை தாஜ் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார். இவ்வளவு பெரிய வசதி அவருக்கு, செல்வ பெருந்தொகை என்று தானே அவரை சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் காங்கிரஸ் அதாவது ஜாதி அடிப்படையில் தான் அரசியல் நடத்துவது என்று முடிவுக்கு வந்துவிட்டால் பிறகு ஒரு அரிஜனை போட்டால் அரிஜன் வாக்குகள் வரும் என்ற சிந்தனை வரும். ஆகவே செல்வ பெருந்தகையே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாக்களிப்பார்கள் என்று போடுகிறார். தாழ்த்தப்பட்ட மக்கள் வாக்களிப்பதினாலே எந்த தாழ்த்தப்பட்ட சேரியிலே போய் இவரது சேரி மக்களோடு வாருங்கள், நீ தாஜ் ஹோட்டலில் நான் ஒரு வேளை 10 பேரை கூட்டிக் கொண்டு சாப்பிடுவதற்கு 10,000 ரூபாய் செலவு இருக்கிறது, வாருங்கள் உங்கள் எல்லோருக்கும் 10,000 பேரோடு சேர்ந்து 10,000 பேரோடு சேர்ந்து 10,000 ரூபாய் செலவழித்து நாம் உணவும்போம் என்று அவர் சொல்வதில்லை. ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடி அடித்தாரே தவிர அதை எந்த தாழ்த்தப்பட்ட மக்களோடும் ஒரு பங்கிட்டு கொண்டதில்லை. நான் சொல்லுகிறேன், அது நியாயமான அரசியல் என்று நான் சொல்லவில்லை. அது மறைக்கல்லணி போல அடித்து மக்களுக்கு கொடுப்பது என்பதாவது ஒரு வகையில் சரியானது, ஒரு வகை. இது ஒரு வகையிலும் சரியானதில்லை. அப்புறம் இடங்களை விற்பார்கள், எல்லாம் செய்வார்கள். இவர்களை தலைவர்களாக வைத்தால் அவர் கார்கே அவரும் அவருடைய மகன் அங்கே செய்கிற அட்டூழியத்தை உலகம் ஜெயிக்காது என்று சொல்கிறார்கள் கர்நாடகாவில். இல்லை, காந்தி வளர்த்த காங்கிரஸில் இப்போ வேட்பாளர்கள் விற்பனை அப்படின்னா இதை விட என்ன கொடுமை இருக்கிறது? இதை விட என்ன கொடுமை இருக்கிறது? இது வேட்பு மனுவுக்கு அவன் இவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த வேட்பாளராகின்ற உரிமையை பெறுகின்றவன் எவ்வளவு செலவு செய்து வர வேண்டும். பிறகு அவன் வந்தால் அதை எப்படி எடுக்காமல் இருப்பான் அவன். அப்புறம் கட்சி மாற்றி ஓட்டு போடுவதற்கு 5 கோடி தருகிறேன் என்று ஒருவன் சொன்னால் போடுவான் அவன். இப்படி தான் நடக்கும். அரசியல் என்பது யோக்கியதாம்சமே இல்லாத ஒன்றாக ஆகிவிட்டதற்கு ஆவண்ணா ராஜா, செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் ஜாதியின் பேரால் தலைமை பெற்றதுதான். கக்கன் பெற வேண்டிய தலைமை அது. கக்கன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தார். நான் காரைக்குடி காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தபோது அவர் மாநில தலைவராக இருந்தார். அவர் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தபோது அவரால் முழங்காலை மடக்க முடியாது. அதனாலே அவருக்கு மட்டும் ஒரு நாற்காலி போட்டு மேசை போட்டு உணவு அளித்தோம். பிறகு அந்த வளவு முழுவதும் ஒரு 100 இலை சுற்றி போடப்பட்டது. எல்லாரும் சமகாலத்தில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள். அப்பொழுது கக்கன் எழுந்து, நீங்கள் எல்லாரும் மன்னித்து கொள்ள வேண்டும், நீங்கள் சமகாலத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்கள், நான் நாற்காலி உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், எனக்கு முழங்கால் சிரமம் என்று சொன்னார்.
உன்னை என்னுடைய தகவல் அதெல்லாம் சொல்லாதீர்கள், நீங்கள் தலைவர், ரொம்ப தகுதியான மனிதர், நீங்கள் தான் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் போய் அவரை உட்கார வைத்து பெருமையாக பேசினார்கள். நான் சொல்லுகிறேன், அவருடைய சாதி அங்கே குறுக்கே வரவில்லை. அவருடைய நேர்மை, நாணயம், அவருடைய ஒழுக்கம், தூய்மை அத்தனையும் அவரை நாற்காலியில் உட்கார்ந்திருந்த தகுதி உடையவராக ஆக்கியது. ஆனால் இவர்களெல்லாம் செல்வ பெருந்தகை, நம்முடைய ஆவண்ணா ராஜா போன்றவர்களெல்லாம் பதவி, அவர்கள் அடைந்திருக்கிற பணம், இவற்றின் காரணமாக அவர்கள் உச்சநிலையை தொழுகிறார்கள். ஆகவே பொதுவாழ்வு நாசமாகிவிட்டது. ஜாதி என்பது, நான் என்ன சொல்கிறேன், எல்லா ஜாதிகளும் அங்கங்கே எல்லா தொகுதிக்கும் பெருவாரி ஜாதி தான் வருவான். ஏனென்றால் அவன் தான் இங்கே இருக்கிறான், எல்லா கட்சியும் அவனைத்தான் போடுவான், போடட்டும், அது தப்பில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு சுதந்திர போராட்டத்தில் எல்லா ஜாதியும் பங்கு கொண்டிருக்கிறார்கள், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவன் தகுதி இல்லை என்றே தெரியாமல் நம்முடைய ஜாதிக்காரன் என்பதற்காக ஆவண்ணா ராஜாவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் ஓட்டு போடுவது போல் ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் ஒவ்வொரு ஜாதியிலும் ஓட்டு போட்டால் அரசியல் நாணயம் கெட்டு நாடு விற்பனைக்கு என்று ஆகிவிடும். இதைத்தான் திமுக செய்கிறது. திமுக எல்லா ஜாதிக்கும் தான் பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது, யாரும் அப்படித்தான் கொடுக்க முடியும். ஆனால் எல்லோரும் கொள்ளையடிக்கிறார்கள். நிக்கையன் நேரு அவர் ஒரு சமூகம், ஆவண்ணா ராஜா அவர் ஒரு சமூகம், பொன்முடி அவர் ஒரு சமூகம். எந்த சமூகத்திலும் கடைந்தெடுத்த அயோக்கியர்களைத்தான் நாம் மந்திரி பதவியில் வைப்பது என்ற கொள்கை வைத்திருந்தால் அங்கே நல்லவர்கள் இருக்கிறார்கள், யோக்கியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவனைத்தான் தேர்ந்தெடுத்து உன்னுடைய சமூக பிரதிநிதியாக நாம் ஆக்குகிறோம் என்றால் பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சி, அவனை தாண்டி வர முடியவில்லை. மக்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. சரி, ஏதோ இவன் தான் வர முடியும் ஆட்சிக்கு, இல்லாவிட்டால் அவனுக்கு மாற்று அவன் தான் வர முடியும், இவர்களுக்கு தானே வாக்களித்தாக வேண்டும் என்று கருதுவார்கள். அது பொது வாழ்க்கையினுடைய தரம் நாசமாகிவிட்டது. அதனால நாட்டு மக்களுக்கு நல்லதில்லை, அது மக்களுக்கு புரிவதில்லை. அப்புறம் அண்டா கொடுத்தால் எனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று பெண்கள் ஏகப்பட்ட தகராறு கோயம்புத்தூரில். அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் 400 ஓட்டு உள்ள ஒரு இடத்தில் 210 அண்டா கொடுத்துருக்கிறான். அவன் உறுதியாக இவர்களெல்லாம் திமுகவுக்கு போடுகிறவர்கள் என்று தெளிவாக தெரிந்தால், அல்லது பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னால் இவர்களெல்லாம் நமக்கு தான் போடுவார்கள் என்று சொன்னால் அண்டா கொடுப்பான். மீதி 190 பேருக்கு கொடுக்கவில்லை என்றும் அவர்கள் பெரிய படை திரண்டு கிளம்பி விட்டார்கள். நாங்கள் போட மாட்டோம் என்று உனக்கு யார் சொன்னது, எங்களுக்கும் அண்டா தர வேண்டும். இது என்ன, இப்படி மக்களை நாம் பழக்கி வைத்திருந்தால் இந்த தேர்தல்களில் எப்படி இந்த நாடு விளங்குகின்ற தன்மையை பெற முடியும்? இதுல இப்போ திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா மதிமுக வந்து நாங்கள் சிரித்து கொண்டே அழுகுறோம்னு சொல்றாங்க. கமல் வந்து தேர்தலில் போட்டியே இடலை அப்படின்ட்டாரு. அதெல்லாம் வைகோ ஒரு பெரிய 3 உதயசூரியன் சின்னம், ஒன்று கட்சி சின்னம் என்கின்ற அளவுக்கு விஜயகாந்த் கட்சி ஒரு திமுகவை சமமாக பிளந்த ஒருவர், மத்திய அரசாங்கத்தில் 2 மந்திரி பதவியை பெற்ற ஒருவர், அந்த இவருக்கும் அவருக்கு கொடுத்தார். அந்த ஒரு இந்த பக்கம் ஒரு வன்னியர் இருந்தார், படையாச்சி, அவர் நம்ம பேர் மறந்து விட்டேன். பாருங்கள், இவர்களெல்லாம் பதவி விட்டு இறங்கிய பிறகு இவருடைய பேரை மறந்து போய்விடுகிறது. 2 மந்திரி பதவியை வாஜ்பாய் அரசியல் பெற்றார். ஆகவே அவ்வளவு பெரிய நிலையில் இருந்து இந்த சரிவுக்கு என்ன காரணம் என்று ஒரு நாளும் ஒரு தனியாக உட்கார்ந்து யோசிப்பதில்லையே. அவரும் வாரிசு அரசியலை ஒழிப்பதற்காக வைகோ எதிர்த்து போராடினார். தகுதி வாய்ந்தவர்கள் நாங்கள் இருக்கின்ற போது எதற்காக ஸ்டாலின் என்ற கேள்வி. ஆக கருணாநிதி சரியாக செய்தார். ஒரு காலத்தில் தனக்கு எதிராக இருந்த சம்பத்தை அகற்றினார், பிறகு தனக்கு எதிராக இருந்த எம்ஜிஆரை அகற்றினார், பிறகு தன் மகனுக்கு எதிராக இருந்த வைகோவை அகற்றினார். எல்லாம் வழித்துறைகளை ஒழுங்காக அமைத்து கொண்டு வழி ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு அவர் முயன்றார். அப்பொழுது இதை எதிர்த்து போராடியவர் பிறகு முடிந்து விட்டது. அவரே அவருடைய மகனை கொண்டு வந்து உட்கார வைத்து விட்டார் என்று சொன்னார். மகனும் வரட்டும், தேர்தலில் வேலை செய்யட்டும். எனக்கு தெரிய ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்தார்கள். ஒருவர் மோதிலால் நேரு, இன்னொருவர் ஜவஹர்லால் நேரு. காந்தி அவர்களை உண்டாக்கினார். ஏன்? ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக இல்லை. 2 பேருமே சிறையில் இருந்தார்கள். 10 ஆண்டுகளாலும் சிறையில் இருந்தார்கள். 2 பேருமே அறிவுடையவர்களாக இருந்தார்கள். 2 பேருமே வசதியுடையவர்களாக இருந்தார்கள். வசதியை புறக்கணித்து, படிப்பை புறக்கணித்து, மற்றவற்றை புறக்கணித்து எளிய மனிதனைப் போல சிறையில் இருந்த காரணத்தினால் ஒரு கட்டம் மோதிலால் நேரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக, இன்னொரு கட்டம் ஜவஹர்லால் நேரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக, 2வது 10 ஆண்டுகள் தன்னுடைய இளமையை பொசுக்கி கொண்ட ஜவஹர்லால் நேருவை நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஆக்கினார் காந்தி.
தன்னுடைய மகனை ஆக்கவில்லை. அதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. அது ஒரு பொற்காலம். அது இவர்களெல்லாம் வீணாக போனது நியாயப்பட்டு விட்டது. கடைசியில் விஜயகாந்த் மனைவி 10 இடத்தை பெறவும் நீங்கள் 4 இடத்தை பெறவுமான நிலைமை. திமுகவை பாதியாக தொண்டர்கள் மட்டத்தில் பிளந்தவர் வைகோ தான். மக்களுடைய செல்வாக்கால் எம்ஜிஆர் உயர்ந்தார். கட்சியை 2ஆக பிளந்து வைகோ வலிமையாக நின்றார். 20 இடம் 25 இடம் நிற்பது, நாடு ஊராவும் நடப்பது, பிறகு கூட்டணியில் நின்று மத்திய அரசாங்கத்தில் 2 மந்திரி பதவியை பெறுகின்ற ஒருவர் இப்பொழுது ஒரே ஒரு இடம்தான் தீப்பெட்டி சின்னத்தில் என்று சொன்னால் இந்த கட்சியை கலைத்து விட்டு போகலாமே. செய்வதற்கு இனிமேல் என்ன இருக்கிறது? புதிதாக என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் கருணாநிதியிடம் நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். நான் சொல்லுகிறேன், எனக்கு உங்கள் மீது ஒரு காலத்தில் மதிப்பு இருந்த காரணத்தினால் அந்த மதிப்பின் அடிப்படையில் சொல்லுகிறேன். கருணாநிதியிடம் வாக்கு கொடுத்து விட்டேன். ஸ்டாலினுக்கு பக்கபலமாக நிற்போம் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். ஆகவே நான் அவருக்கு நின்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனாலே தான் நான் 10 இடம் குழு என்று சண்டை போட முடியவில்லை. 4 இடத்தையும் வாங்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. 3 இடம் உதயசூரியனுக்காக திமுக இடமாக போய்விடுகிறது. இந்த நிலைமை ஏற்பட்டதற்காக நான் கொடுத்த வாக்கு தான் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், தசரதனாவது என்ன கேட்பாள் கையை என்று புரியாமல் வாக்கு கொடுத்தார். உனக்கு தெரியும், வழி ஆட்சியை கொண்டு வருவதற்காக ஸ்டாலினுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆமாம் என்று வாக்கு கொடுத்தால் இதற்கு தனி கட்சி வைத்தாய்? எதற்கு தனி கட்சி வைத்தாய்? இருக்க வேண்டியதானே. வாக்கு கொடுத்து விட்டு திமுகவில் இருக்கிறேன் என்று சொன்னால் டிஆர் பால் அந்த இடத்தை அடைந்திருக்க மாட்டாய், நீ தானே அடைந்திருப்பாய். இப்போ கமல் அவர்களுக்கு இதை விட இன்னும் மோசமான அப்புறம் என்ன, நிற்கவே இல்லை. இது என்ன, அந்த கட்சியில் இருக்கிறவனா வீட்டுக்கு போயிடுவான். ஓ, எதற்காக? அதாவது நீ கொஞ்சம் வலுத்தவன், உன் பின்னால் நாங்கள் வருகிறோம், உனக்குரிய இடம் உனக்கு, எங்களுக்குரிய இடம் எங்களுக்கு என்பது தான் அரசியலினுடைய அடிப்படை. நீ முதலமைச்சராக, நான் எம்எல்ஏ ஆகிறேன், நான் சேர்மன் ஆகிறேன், நான் கவுன்சிலர் ஆகிறேன், ஒன்றுமில்லை என்றால் நீ ஆட்சிக்கு வருகிற போது கான்ட்ராக்டை பெற்றுக்கொள்கிறேன், இல்லாவிட்டால் ஒரு போலீஸ் ஒரு சிபாரிசு எனக்காக சொல்ல மாட்டாயா? இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருவனும் அரசியலுக்கு வருகிறான். எதையுமே அடைய மாட்டார்கள் என்று சொன்னால் இவன் பையன் கேட்பான், நீ ராஜ்யசபாவை அடைந்து விட்டாய் பரவாயில்லையா என்று கேட்பான். நாங்கள் அடைய வேண்டாமா என்று கேட்பான். பிறகு கேட்க முடிந்தவன் கேட்பான், கேட்காதவன் அப்படியே போய்விடுவான். இப்படியே ஒரு கட்சி உட்கார்ந்து விடும். இல்லை, இது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளில் ஒட்டுமொத்தமாக இப்போ தேமுதிகாவுக்கு ஜாஸ்தி சீட்டு கொடுத்ததாலே ஒரு அதிருப்தி இருக்குது. அதை வெளிப்படையாக எல்லாருமே இது பண்ணுறாங்க போது இது தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஸ்டாலின் நினைக்கலையா? இல்லை, மக்களிடம் ஏற்படுத்தாது, கட்சிகளிடம் தான் ஏற்படுத்தும். கட்சிகளை அவருக்கு ஏன் கொடுக்கவில்லை, இவருக்கு ஏன் தங்களுடைய சொந்த நியாயங்களுக்கே அவர்களுக்கு போராட தெரியவில்லையே. அவர்களுக்கான நியாயங்கள், நீ 40 அடி ரோடு போடுகிறேன் என்று 30 அடியை போட்டுவிட்டு 10 அடியை நீ எடுத்துக்கொள்கிறாயே, நான் ஒவ்வொரு தரமும் என்னுடைய வரி உனக்கு 100 ரூபாய் நான் கட்டுகிறேன் என்றால் 25 விழுக்காடு இந்த 10 அடி ரோட்டுக்காக நீ பைக்குள் வைத்துக் கொள்கிற பணத்துக்காக நான் கட்ட வேண்டியது இருந்தால், எலக்ட்ரிசிட்டிக்கு நான் கூடுதலாக கொடுக்குறேன், ஒவ்வொரு துறைக்கும் கூடுதலாக கொடுக்குறேன். நீ லஞ்சம் இல்லாவிட்டால் நான் இப்பொழுது கொடுக்கின்ற வரியில் 3 1 பங்கை குறைத்து கொடுக்க முடியும். இன்னும் எனக்கு அதிகமான சலுகைகள் இந்த அரசாங்கத்திலிருந்து கிடைக்க முடியும். எனக்கு இவ்வளோ கட்டணம் கட்ட வேண்டிய தேவையில்லை என்று சிந்திக்க தெரியாத மக்கள் இந்த கட்சிக்கு 2 இடம் ஏன் கொடுத்தால் அந்த கட்சிக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது குறித்து அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது. அது அவர்களுக்கு நேரடியாக கடிக்கக்கூடிய ஒன்று இல்லை. அவர்களை கடிக்கக்கூடிய ஒன்றுக்கே அவர்களுக்கு பேச தெரியவில்லையே. தங்களுக்காகவே பேச முடியவில்லை. ஒரு விவசாயி 1 கிலோவுக்கு 1 ரூபாய் வீதம் 40 கிலோ மூட்டையே மத்திய அரசாங்கம் அதனுடைய சொந்த பணத்தில் வாங்குவதற்கு, வாங்கி கொடுப்பவனாக இவன் இடையிலே இருப்பதற்கு ஒழுங்காக கிட்டங்கி வைத்துக் கொள்ளவில்லை, சாக்கு வைத்துக் கொள்ளவில்லை, தொழிலாளிகள் போதுமான அளவில்லை, லாரிகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி மழையிலேயே நினைய விட்டு விவசாயிக்கு நட்டத்தை ஏற்படுத்தி ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் நீ லஞ்சம் வாங்கினால், இதை ஒரு விவசாயி இந்த சமயத்தில் சிந்திக்காவிட்டால் இனிமேல் நீ சிந்தித்தால் என்ன, சிந்திக்காவிட்டால் என்ன என்று கேட்கிறேன். 10 ஆண்டுகள் கழித்து பிறகு பாருங்கள், முளைக்க விட்டு விட்டார்கள், எங்களுடைய அரிசியை வாங்கவில்லை, முளைக்க விட்டார்கள், நமக்கு நட்டம் வந்தது என்பது அது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பில்லை. மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்குறது, உடனடியாக வாங்கு, மழையில் நனைய விடாமல் வாங்கு. அது இடைத்தரகனாக இருந்து செயல்படுகின்ற வேலை தான் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை, மாநில அரசாங்கத்தினுடைய வேலை. பல காரியங்களை மத்திய அரசாங்கம் செய்கிறது, அதெல்லாம் இவர்கள் சொல்வதே இல்லை. கிராம சாலைகளை அவர்கள் போடுகிறார்கள். பெரிய பெரிய பெருஞ்சாலைகளெல்லாம் நெடுஞ்சாலைகளெல்லாம் மத்திய அரசாங்கத்தால் போடப்படுகின்ற சாலைகள் தான். உங்களுடைய நாட்டுக்கு இவ்வளவு தொழிற்சாலைகள் வருகின்றன என்றால் இவ்வளவு வளமான சாலைகள், வளமான துறைமுகங்கள், வளமான பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் அவ்வளவு இருக்கிற காரணத்தினாலே வருகிறான். தமிழன் படித்தவனாக இருப்பதனாலும் வருகிறான்.
ஆனால் பெருமையை நீ அடைய நினைக்கிறாய். 11% எங்களுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு யார் காரணம்? நீயா காரணம்? அந்த பெருஞ்சாலைகள் காரணம், துறைமுகம் காரணம், பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் காரணம், படித்த இளைஞர்கள் காரணம், தமிழ்நாட்டின் அமைதி காரணம். இதில் வாட் இஸ் யுவர் ரோல்? நீ இதில் கொடுப்பது ஒன்றும் கிடையாது. நீ அந்த இடம் கொடுப்பாய், அவ்வளோதான். அது கொஞ்சம் லஞ்சம் வாங்கி கொடுப்பாய் குறைத்த விலைக்கு கொடுப்பதற்கு, அவ்வளவுதான். இதில் என்ன உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? இல்லாத பெருமைகளெல்லாம். அவ்வளவும் கிராமத்தில் வீடு கட்டுகின்ற திட்டங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணத்தில் 3/4 பங்கை செலவழித்து விட்டு 1/4 பங்கை செலவழிக்கவில்லை. இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் என்று மோடி பேசுகிறார். அதாவது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தால் மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது என்ற கருத்து ஏற்பட வேண்டாம். இவர்கள்தான் அதை செய்ய வேண்டியவர்கள். இடங்களை தீர்மானித்து, மக்களை தீர்மானித்து, அவன் பணம் மட்டும்தான் அனுப்புவான். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்வதில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், இனிமேல் மத்திய அரசாங்கம் தான் செய்கின்ற திட்டங்களை தன்னுடைய அதிகாரிகளை வைத்துக்கொண்டே நேரடியாக நடத்த வேண்டும் என்ற நிலை வந்தால் இதை விட மாநில உரிமைகள் பறிபோய்விடும். இல்லாவிட்டால் நீ திருட்டுத்தனம் செய்கிறாய். அந்த வீடுகளில் திருடுகிறாய், வேண்டியவனுக்கு கொடுக்குறாய், காசு வாங்கி கொண்டு கொடுக்குறாய், உன்னுடைய கீழ்மட்டத்தால் அதற்கு காசு வாங்குகிறான். ஆக இது பெரிய சிக்கல். நீ அதிகாரம் கேட்கிறாய், உள்ள அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் கொடுப்பதில் மூட்டைக்கு 40 ரூபாய் அடிக்கிறாய். கிராம வீடுகள் ஒதுக்குவதில் ஆள் பேர் பார்த்து உன்னுடைய கீழ்மட்ட ஆட்கள் காசு வாங்கி கொண்டு ஒதுக்குகிறார்கள். எல்லா காரியங்களும் அரசாங்கம் கொடுப்பதெல்லாம் 6000 ரூபாய் விவசாயிக்கு மோடி கொடுப்பட்டு தான் நேரடியாக போகுது. யூரியாவை அவர்களே மானியமாக ஆக்கி விடுகிறார்கள். ஆக யூரியா நேரடியாக வந்துருக்கு. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த எல்லாவற்றுக்கும் இவர்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுகிறார்களே. மோடி வந்து விடுவார், அந்த பூதம் வந்துவிடும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. கொஞ்ச நாள் லேசாக சொல்லி பார்த்தார். நான் கடிதம் எழுதியிருக்கிறேன், உடனே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்று நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். உனக்கு மட்டும் ஏற்படும், இந்தியா பூராவும் ஏற்படும், அதனால் மக்கள் தவிப்பார்களே என்று அவர் எங்கெல்லாம், அதாவது மண்டி போடு பெரியண்ணனுக்கும் சரி செய்து கொள்ள வேண்டும், அமெரிக்க பெரியண்ணனுக்கும் ஈரானுக்கும் சரி செய்து கொள்கிறாரு. அது கெட்டிக்காரத்தான் தானே. அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய நட்பு நாடு இந்தியா என்று வானத்தில் வேடிக்கை விடுகிறான், வெளிப்படையாக சொல்லுகிறான். அவர் ட்ரம்ப்பும் அது சரி, அப்புறம் அவன் பெட்ரோலுக்கு என்ன செய்வான் என்று ரஷ்யாவிடம் வாங்கிக்கொள், இல்லாவிட்டால் உனக்கு விட்டால் நீ பெற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறார் அவர். ஆக அவனுக்கும் நல்லவனாக இருப்பது, இவனுக்கும் நல்லவனாக இருப்பது என்று சிறந்த ராஜ்யம் தானே. உன்னுடைய நாட்டிற்கு பெட்ரோல் கிடைக்கிறது, டீசல் கிடைக்கிறது, எரிவாயு கிடைக்கிறது. இன்றைக்கு வரலும் எந்த தட்டுப்பாடும் இல்லை. இன்னும் 70 நாட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. போர் தொடர்ந்து நடந்தால், போர் நடக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். அவர் ஸ்டாலின், அது ட்ரம்ப்பு 5 நாள் வேலை போர் நிறுத்தத்தை 15 நாளாக ஆக்கியிருப்பது என்பது அவர் கெயின்ஸ் டைம். அவர் போர்ப்படைகளை கொண்டு வந்து இறக்குவதற்காக செய்கின்ற வேலை என்று தான் எனக்கு படுகிறது. ஈரான் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறான். பெரிய அண்ணன் அவன், இது தெரிஞ்ச சங்கதி தானே. இது எதுக்கு போய் மல்லு கட்டி ஜப்பான் மாதிரி அவன் எதையாவது குண்டை போடுவான். இந்த ட்ரூமன் மாதிரி முட்டாளாக ட்ரம்ப் இருந்தான்னா அழிஞ்சு போயிடும் நாடு. அவனிடம் இருக்கிறது ஆயுதங்கள் இருக்கின்றன. தோஜோவை பார்த்து நீ போரை போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வா என்று ஜப்பான் தோஜோவிடம் சொன்னார்கள். முசோலினி போல, ஹிட்லர் போல தோஜோ ஒரு முட்டாள், ஒரு முரளன். அவன் ஆசியாவின் தலைவன் ஜப்பான் தான் என்ற கொள்கையை எடுத்திருந்தான். அவன் ஐரோப்பாவின் தலைவன் என்ற கொள்கையை எடுத்திருந்தான். ஆகவே தொடர்ந்து சண்டை போட்டாலும் ஜப்பான் தோற்று விட்டது. அமெரிக்கா நீ யூ சரண்டர் என்று சொன்னது, வி ஓன்ட் சரண்டர் என்று தோஜோ சொன்னான். போட்டான் குண்டை கொண்டு போய். அது மனித குலத்தின் அழிவுக்கு வழிவகுத்த அந்த செயலை நாம் அமெரிக்காவையும் மன்னிக்க முடியாது, ட்ரூமன் போன்ற ஒரு அயோக்கியனையும் மன்னிக்க முடியாது. தோஜோ தலையில் குண்டை போடுது, நீ போய் 40 லட்சம் மக்கள் தலையிலவா குண்டை போட்டார். ஆனால் இப்போ அது ஒரு வசதி இருக்கிறது, ஆள் பார்த்து குறி வைத்து ஏலாம் வந்துருச்சு. ஏலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களின் மீது மட்டும் ஏவுகணை வீசி நம்முடைய மோடி அழித்து விட்டார் என்று ஆச்சரியப்பட்டால், உட்கார்ந்துருக்கிற ஆள் வரையிலும் குறி வச்சு அடிக்கிறாம பாருங்க, எங்கேயோ இருந்துவிட்டு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருந்து விட்டது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பாருங்கள், இந்த பெட்ரோல் 10 ரூபாய், டீசலுக்கு 3 ரூபாய், இது ஏற வேண்டிய கட்டம். அவர் இந்த பணம் 1,75,000 கோடியை இழப்பை, அவருக்கு இழப்பல்ல, அரசனுடைய வரி இழப்பு, அதனால் பிற திட்டங்கள் பாதிக்கும். 1.25 லட்சம் கோடியை இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு அளித்து விலையை ஏற்றாதே அதே விலையை கொடு. ஏனென்றால் அவன் கூடுதல் விலைக்கு வாங்குகிறான். அவன் கூடுதல் விலைக்கு வாங்கினாலும் அந்த கூடுதல் சுமையை மக்கள் மீது சுமத்த வேண்டாம்,
நான் பணம் தருகிறேன், 10 ரூபாய் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் டீசலுக்கு தருகிறேன். அந்த பணம் 1,70,75,000 கோடி இந்தியா முழுவதற்கும் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை கொடுத்து இதை ஒழுங்குபடுத்தி கொள்கிறார். ஆகவே இன்னொரு பக்கம் ஈரானையும் சமாதானமாக வைத்திருக்கிறார். அவன் நம்முடைய நண்பன் என்று வானவடிக்கை காட்டுகிறான். நம்முடைய கப்பல்கள் மட்டும் தாண்டி வருகின்றன. அதனாலே மக்களுக்கு அவன் மோடி மண்டியிடுவது இதெல்லாம் தனி பெருமையாது. நீ பெருமை பாராட்டி மக்களை அழித்து விட்டு போகாமல் சிறுமை பாராட்டி அடக்கம் பாராட்டி மக்களை காப்பாற்றுகிறாய் என்றால் நீ தலைமைக்குரிய குணம் படைத்திருக்கிறாய் என்று தானே பொருள் என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய இந்துத்துவ கொள்கையை தனியாக விடுங்கள், அது ஒரு அவருடைய கட்சி கொள்கை, இப்படியே பழகியிருக்கிறார்கள். ஆகவே அது வேறு. ஆனால் இதையெல்லாம் சிந்திப்பதற்கு எப்பொழுது பார்த்தாலும் மோடி என்ற பூச்சாண்டி, மோடி என்ற பூதம் விட்டது. எரிவாயு என்று சொல்லி பார்த்தா நடக்கவில்லை. வாக்காளர் பட்டியல் பெரிய மோசடி என்று சொல்லி பார்த்தா நடக்கவில்லை. எல்லாம் ஒழுங்குபட்டு விட்டது, நியாயப்பட்டு விட்டது. இப்போ அவரும் பேசுவதில்லை, இந்த விஜயும் பேசுவதில்லை. அவர் பேசினால் இவர் பேசுவார். அவர் தான் இவருக்கு முன்னோடி. ஒரு விளங்காத கூட்டம் இந்த கூட்டம். ஆகவே என்ன செய்வது, இப்படி அரசியல் நடக்கிறது. நன்றி சார். பல கேள்விகளுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.